ஜொகூர் ஜலான் கோத்தாத்திங்கி மெர்சின் சாலை கிலோமீட்டர் 45 நிகழ்ந்த விபத்தில் 36 வயது ஆடவர் ஒருவரும் அவரது வயதான பெற்றோரும் பலியாகினர். அவரது 5 வயது குழந்தை காயமடைந்தது. நேற்று இரவு 8:30 மணியளவில் விபத்து குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக மெர்சிங் காவல்துறை தலைவர் அப்துல் ரசாக் அப்துல்லா சானி தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் குவந்தானில் இருந்து ஜொகூர்பாரு நோக்கி சென்ற காரின் 28 வயது ஓட்டுநர் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து ஏற்பட்டது தெரிய வந்ததாக அவர் தெரிவித்தார். இதனால் 36 வயது ஓட்டுநருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் மெர்சிங் மருத்துவமனையில் அவர் இறந்து விட்டதாகவும் அப்துல் ரசாக் கூறினார். 65 மற்றும் 71 வயதுடைய அவரது பெற்றோரின் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே அவர்கள் இறந்துவிட்டனர். இயங்கலை வாயிலாக நடத்தப்படும் மோசடிகளில் இதுவரையில் 120 கோடி வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். இயங்கலை எனும் போது செயற்கை நுண்ணறிவின் மூலமாகவும் மோசடிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், முதலீடு மோசடிகள் மட்டுமல்லாது கடத்தல், கையூட்டு போன்ற பல்வேறு மோசடிகளும் பரவி வருவதாகவும் அவர் கூறினார். மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC மூலமாக இந்த ஆண்டு 56,294 இடுகைகளை MCMC நீக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இயங்கலை மோசடிகளிலிருந்து பொதுமக்களை தற்காக்க தொடர்புத்துறை அமைச்சு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாகவும், இது தொடர்பான விழிப்புணர்வை அமைச்சு ஊக்குவிப்பதாகவும் அவர் கூறினார். PKR கட்சியின் தலைவரும் பிரதமருமான டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் இயங்கும் PKR கட்சியின் சிறப்பு மாநாடு ஷா அலாமில் நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கத்தில் கட்சி உறுப்பினர்கள் செயல்படுவது பெருமையாக இருப்பதாகவும், PKR கட்சியினர் எல்லாமும் எல்லோருக்குமானது என்பதை உணர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இளம் தலைவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்னர் அதன் பின் விளைவுகளையும் அறிந்திருக்க வேண்டும். PKRக்கு புதிய தலைமைத்துவம் அமைவதை அனைவரும் ஏற்போம் என்றும், புதியவை எனும் போது அதன் தலைமைத்துவமும் அனுபவமும் முக்கியமானது என்பதையும் நாம் உணர வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தினார். மலாய் அரசியல் அதிகாரத்தை காப்பாற்ற டாக்டர் மகாதிர் முகமட் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் இடையேயான ஒப்பந்தத்தை தொடர்ந்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஒற்றுமை அரசாங்கம் சீர்குலைந்து போகும் அபாயம் இருப்பதாக நுசாந்திரா அகாடமியைச் சேர்ந்த அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார். அன்வாரின் அரசாங்கம் இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும், மக்களிடையே முரண்பாடுகளை விதைத்து தேசிய ஒற்றுமையை அச்சுறுத்தும் அபாயம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாய்க்காரர்கள் மற்றும் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் இடையே குழுவாக பெரும் விளைவை ஏற்படுத்தலாம் என்று குறிப்பிட்ட அவர், இது வாக்காளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் என்று FMTக்கு வழங்கிய பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் மகாதீர் பேசுகையில், மலாய்க்காரர்கள் அதிகாரத்தை இழக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக மலாய்க்காரர்களின் பொது எதிரியை எதிர்க்க தாமும் பரிகாத்தான் தலைவர்களும் ஒன்றாக வர ஒப்புக்கொண்டதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் தெங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் PKR கட்சியில் சேர விவாதித்ததை ஒப்புக்கொண்டார். ஆனால் இந்த விஷயத்தில் தாம் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று தெரிவித்தார். விவாதங்கள் மாநில அளவிலான பதவிகளையோ அல்லது இடைத்தேர்தலை பற்றியோ மையப்படுத்தவில்லை. நேற்று அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி கட்சியின் விசுவாசத்தை விட தனிப்பட்ட நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களை விமர்சித்திருந்தார். தெங்கு ஜஃப்ருல் கட்சியை விட்டு விலகுவதற்கான எந்த திட்டத்தையும் தம்மிடம் தெரிவிக்கவில்லை என்றும் ஜாகித் கூறினார். இதனை அடுத்து அம்னோ தலைமையிடம் இருந்து தமக்கு உண்மையான பிரச்சனை பற்றி கேட்க எந்த அழைப்பும் வரவில்லை என்று கூறிய தெங்கு ஜஃப்ருல், தாம் எடுக்கும் எந்த முடிவையும் கட்சியின் தலைமைக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பேன் என்றும் கூறினார். தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் DAP தலைவர் லிம்புவான் எங்கிற்கு இந்த ஆண்டு முடிவடைவதற்குள் 4 லட்சம் வெள்ளியை செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நவம்பர் 8ஆம் தேதி பெர்சாத்து தலைவருமான முகைதீன் யாசின் 13,50,000 வெள்ளி செலுத்த வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நீதிபதி ரோஸ் மாவார் ரோசைன் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் 4 லட்சம் வெள்ளி மற்றும் அடுத்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதிக்கு முன் மீதமுள்ள நிலுவைத் தொகையை செலுத்துமாறு உத்தரவிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.